காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் இன்றும் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். பாஜகவை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பாவாக இருக்கட்டும், சட்டராக இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவருடைய சிவகுமாராக இருக்கட்டும், அவர்கள் மாநிலத்துக்கு தான் பேசுவாங்க. எடியூரப்பா ஒருபடி மேலே போய் மேக்கத்தாட்டு இடத்துக்கே போய் ஒரு பூஜையும் பண்ணிட்டு வந்தார். இவையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த பிரச்சனை நீண்ட நெடுங்கால பிரச்சனை தான், நமக்கு தெரியும். இப்போ இந்த அரசு வந்தவனை என்ன செஞ்சிச்சு? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 10 நாட்களுக்கு பிறகு 15 நாட்களுக்கு பிறகு டெல்லிக்கு போனார். பிரதமரை சந்தித்தார். இந்த மேகதாட்டு பிரச்சனையை எடுத்து சொன்னார். இந்த வருஷம் தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்? வறட்சி, பொதுவாக வறட்சி இருக்கும். திமுக ஆட்சியில் ஒரு 3-4 வருடங்களில் வந்து ஜூன் 12 தொடர்ந்தாங்க. காரணம், மழை வந்து நீர் வந்ததுனால அணைக்கட்டு நிரம்பியது. அதிமுக ஆட்சிகளில் 2-3 வருஷங்கள் அப்படி இருந்துச்சு. 16லேருந்து 20 வரையும் ஜூனில் திறக்கல, ஆகஸ்டில் திறந்துருக்காங்க, செப்டம்பரில் திறந்துருக்காங்க. அதனால் மழை பொழிவுக்கும் மனிதர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஆண்டு வரல, அடுத்த 4 வருஷம் வரலாம், அது வேறு விஷயம், நம்ம ஊகத்துக்கு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இந்த மேகதாட்டு பிரச்சனையில் வந்து இவ்வளவு தூரம் அவர்கள் வந்து முயற்சி எடுக்கிறார்கள். இது சட்ட ரீதியாகவும் எதிரானது, நம்முடைய ஒப்பந்தத்துக்கு பிறகும் எதிரானது. அதையும் எடுத்து அவர் விளக்கிட்டார். ஆனால் முந்தைய பிரதமர் மன்மோகன் சிங் இப்படிப்பா ஒரு சூழலில் அங்கே உத்தரவு போட்டு, அன்றைக்கி இவ்வளவுக்கும் பாஜக அரசாங்கம் இருந்துச்சு, 11 டிஎம்சி கொடுங்கன்னு சொல்ல வச்சார். காரணம், அன்றைக்கி மன்மோகன் சிங் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாரு. பிரதமர் மோடி அந்த அழுத்தம் கொடுக்கல. இருந்தாலும் இப்போ இன்றைய முதல்வர் அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துக்காக வேண்டி தீர்மானம் போட்டார். சட்டசபையில் முதல் தீர்மானம். அதில் ஒரு திருத்தத்தை வந்து திமுக கொண்டு வந்துச்சு. பாமக எதிர்த்தும் கூட ஒரு பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டார். அதில் வந்து தவறுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி நமக்கு சொல்லுதே என்று இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் நடந்த விஷயங்கள். இப்போ கடந்த அரசு இருக்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தில், அதே இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெளிவாக சொல்கிறாரு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு? உச்சநீதிமன்றத்தில் இதே மேகதாட்டு பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் தவறாக இருந்தால் அவர் மேலே தான் நம்ம வழக்கு போடணும். அதனால் கடந்த அரசு, எல்லா அரசுகளும் முயற்சி எடுக்குது. யாருமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இல்லை. எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டு கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதனால் எந்த விரோதமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல்வர் விஜய் அவர்கள் போகிறதா இல்லையாங்கிறது அவர் முடிவு எடுக்கட்டும், அது நம்ம கையில் இல்லை. ஓகே. ஆனால் இதற்கு முந்தைய முதல்வர்கள் போயிருக்காங்கிறத தம்பி சாதிக்கிலிருந்து நான் புகழேந்தி வரை சொன்னாங்க. என்ன செஞ்சுருக்காங்க? பெருந்தலைவர் காமராஜர் போனார், நிஜலிங்கப்பா 2 பேரும் பார்த்து பேசும்போது சொன்னார், ஏப்பா நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே, அலிப்பூர் ஜெயிலில் இந்த மாதிரி மக்களுக்காகத்தானே இருந்தோம், ஏன் நீ மக்களுக்கு எதிராக இருக்கீங்க, திறந்து விடுங்கன்னு எல்லாரும் திறந்து விட்டார். எம்ஜிஆர் போனார், நடந்துச்சு. கலைஞர் போனார், பல முறை துரைமுருகன் போயிருக்காரு, யாருமே போகாமல் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு துரைமுருகன் போயிருக்காரு. யாரும் போகாதேன்னு கனவா பொல்லாத சொப்பனம் கண்டேன்னு யாரும் சொல்லலை. போனவர்கள் போனார்கள், பேசினார்கள். இப்போ போய் முதல்வர் விஜய் போகிறதாக வச்சுக்குவோம், போய் அவர் பேசுகிறாரு. ஏதாவது ஒரு 5 டிஎம்சி 10 டிஎம்சி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இவருக்கு, ஏன்னா முதல்வர் ஆக இருந்த எம்ஜிஆர் வந்து புதிய ஆள்னு சொன்னோம், அவரை வந்து அரசியல் தெரியாதுன்னு நம்ம சொன்னோம். இன்னும் சொல்லப்போனால் வேறு மாநிலத்திலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் ஆட்சிக்கு வந்தப்போ அவரும் மிகப்பெரிய சிரமத்தில் இருந்தார். அவரும் ஆட்சியில் நம்ம அமைச்சர்கள் யாரை போட்டார்? ஒரு 4-5 பேரை தவிர எல்லாம் புது ஆளுகளை போட்டார். ஆனால் பிறகு அவர் என்ன எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதவரை உயிரோடு இருக்க வரை அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். அவர் மக்களுடைய பல்ஸை பார்த்தார். இந்த முதல்வருக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய ஒன்று, அரிசி விலையை ஏறாமல் பார்த்துக்கிட்டார். அரிசி விலையை வந்து ஏறாமல் பார்த்துக்கனால அவர் தொடர்ந்து இருந்தார். பல்வேறு தோல்வி அவர் கண்டார். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஏற்பட்டு பாராளுமன்றத்தில் தோத்தாரு, திருப்பி வென்றார். அவரும் போய் பார்த்தாரு. செல்வி ஜெயலலிதாவும் போயிருக்காங்க, அவங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. ஆக காவிரி பிரச்சனையில் இன்னைக்கு ஆணையம் வருவதற்கு 2 பேரும், முதல்வர் கலைஞரும் காரணம், ஜெயலலிதாவும் காரணம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இடஒதுக்கீட்டில் ஒவ்வொருத்தரும் அதிகமான பர்சன்டேஜை கொடுத்து இன்றைக்கி 69 வரையும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்களோ, அதனால் தமிழ்நாட்டு முதல்வர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செய்ய போகிறதுனால தப்பு இல்லைங்கிறீங்க. போகிறது தப்பு இல்லை. என்ன நடக்கும்? நாளைக்கு போய் அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு சூழல் வரும்பொழுது நாங்கள் முறையான பேசி பார்த்துட்டோங்கன்னு நீங்கள் மேலே, இப்போ இந்த அரசு வந்து சட்ட ரீதியாகவும் போராட்டம் செய்ய போகுது.
செஞ்சுக்கிட்டு இருக்கு, செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆணையத்துக்கும் போயிருக்கு. ஆணையத்துக்கு போய் இப்போ 29ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு கூடுதலாக தண்ணீர் கொடுக்கறதுக்கு. இது தொடர்ந்து நடக்குது. ஏற்கனவே 21ஆம் தேதி நடந்துச்சு. அன்னைக்கு 2 பேரும் தான் வருவாங்க. யாரு? கர்நாடகம் வருவாங்க, நம்ம தமிழ்நாடு வருவாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதுதான் வந்து எல்லா அரசுகளுக்கும் நடந்தது. இவர் மட்டும் போகாதுன்னு சொல்லி நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்தோம். எம்ஜிஆர் போகும்போது கிடைக்கலையா, காமராஜர் போகும்போது கிடைக்கலையா? அதனால எல்லா காலங்களும் போனால் சம்டைம் கிடைக்கும், கிடைக்காம போகலாம். அப்போ நாம் திரும்பவும் எங்கே போகிறோம்? உச்சநீதிமன்றம் போகிறோம். போய் நம்ம இது வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேலாண்மை வாரியத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதனால ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு பிரச்சனை காரணம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியில் கபினியோ ஹேரங்கியோ ஹேமாவதியோ கட்டல. இந்த அணைக்கட்டு கட்டுறதுனால இன்னைக்கு பல டிஎம்சி அவங்க தேக்கி வச்சிருக்காங்க. இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் கலைஞர் ஆட்சி காலத்திலும் தான் கட்டப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எம்ஜிஆர் அவர்களும் குண்டுராவ் அவர்களும் பேசி 320 டிஎம்சி கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு நாம் அவரை வந்து ஏசி அதை செய்ய விடாமல் பண்ணுறதின் விளைவு இன்னைக்கு நம்ம 177 நிற்கிறோம் டிஎம்சியில். 2. மூணாவது விஷயம் வந்து அவர் தம்பியை சாதிக்க சொன்னார் ஒரு விஷயத்தை. 1924 உள்ள ஒப்பந்தத்தை 1974 தான் நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம் சொன்னால் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்க முடியும். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் தான். அதனால் நான் குறை சொல்வதற்காக சொல்ல வரல. அதனால் பல காலங்களில் நம்முடைய அரசுகள் தவறுகள் செய்திருக்கு, வலிமையாக நின்று போராடி இருக்கு. அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நீங்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தை என்பது அவசியம். ஒரு பேச்சுவார்த்தையில் தான் பாரத போரே ஒரு முடிவுக்கு வந்தது. குந்திக்கும் நம்முடைய இவருக்கும் உள்ள பேச்சுவார்த்தையின் விளைவு தான், அதாவது கர்நாடக உள்ள பேச்சுவார்த்தை கிருஷ்ணன் ஏற்பாடு பண்ணார். அதனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதனால் பேச்சுவார்த்தை தவறல்ல. ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து நாம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறதா முக்கியம். பலமுறை இது மாதிரி விஷயங்களில் கர்நாடக தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். நாம் இங்கே வந்து புரோவோக்காக பேசுகிறதன் விளைவாக அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்து விடக்கூடாது. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு புரோவோக்கான பேச்சில் ஒசூருக்கு பிறகு அங்கே போக முடியாத ஒரு சூழல். இதையெல்லாம் பார்த்து தான் நம்முடைய முதல்வருடைய இது என்னன்னு சொன்னால் பேசுவோங்கிற ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் திராவிடம்ங்கிற பேர் வச்சிருந்தா கர்நாடகம் திராவிடம் தான். நம்முடைய திமுக காரர்கள் போய் அவங்களும் தனியாக பேசலாம். காங்கிரஸ்காரங்க நாங்களும் பேசுவோம், நாங்கள் தான் பேசணும்னு சொல்லிட்டோமே. முதல்வர் அதுக்கு அதே மாதிரி ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். முதல்வர் வந்து விவசாயிகள் சர்வகட்சி தலைவர்கள் கூப்பிட்டு பேசலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிச்சயமாக பேசுவார். ஏற்கனவே கூட்டணி கட்சியில் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் நம்முடைய செய்கையால் நம்முடைய தமிழர்கள் இங்கே பாதிக்கக்கூடாது. அதே நேரம் முதல்வர் அவர்கள் போய் அவரால் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை நாம் வரவேற்போம். அவரை தடுக்க வேண்டியதில்லை. போராரா இல்லையாங்கிறது அவரும் முடிவெடுத்துக்கிறார். நிச்சயமா.